guava leaf pickle. கொய்யா இலை நல்லா தளிர் இலையா பறிச்சு கழுவி வச்சிருக்கேன். ஒரு பரந்த பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு சின்ன அரி நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கழுவி வச்ச கொய்யா இலையை இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். கொதிக்க தொடங்கினோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி திருப்பி விடணும். ஃபுல்லாக வேகிறது வரைக்கும் திருப்பி விட்டு வேக வச்சுட்டு இது இளம் இலையாக எடுத்துட்டுருக்கேன். இதே முத்தின இலையா எடுத்துட்டேன்னாக்கா நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துடணும். அதுக்கப்புறமா வச்சிடானாக்கா நல்லா நைஸாக தொக்குக்கு போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நல்லா வெந்துடுது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற விடணும். நல்லா ஆறி எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையா அரைக்கணும். நல்லா அரைஞ்செடுத்து கொய்யா இலையை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ தொக்குக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். வாணலியில் ஒரு கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் விடுறேன். அடுப்பில் வச்சு சூடாக்கிக்கலாம். நல்லா சூடாகிடுது. ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடித்தாச்சு. அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த அரைச்ச விழுத அதில் போடணும். கொதியெல்லாம் அடங்கி எடுத்து பாருங்க. எண்ணெய் திரிஞ்சு வந்துருக்கு மேலே. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுலாம். பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவு போடுறேன். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு தனி மிளகாத்தூளை போடணும்.
தனி மிளகாத்தூளை நம்ம தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காவா லீஃப் பிக்கிள் ரெடி ஆயிடுது. இதை சாதத்தில் இடியாப்பம் மாதிரி இருக்கிறதுல மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம். தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.